அடிமை வாழ்க்கையை நாம் மட்டப்படுத்தி பேசி பேசி அடிமை வாழ்க்கை என்றாலே கேவலம் ஆகாதது என்ற மனநிலையை சமுதாயத்தில் எங்கும் நாம் பரவச் செய்துள்ளோம். அது சரியா தவறா, அதனால் நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா என்று நாம் சிந்திக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். சிந்தித்தால் சிறப்பு உள்ளதை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு தாயின் கருப்பைக்குள் இருக்கும் சிசு அடிமையாகவே இருக்கிறான். உணவுக்கும் நீருக்கும் காற்றுக்கும் கூட அவன் அடிமையாக இருக்கிறான். தான் இருக்கும் இடம் கூட தன்னுடையது இல்லை. தனக்கு ஓடியாடி விளையாட சுதந்திரம் கொடுக்கப்படவில்லை. ஒரு கோழியின் முட்டைக்குள் இருக்கும் கோழி குஞ்சு அடிமையாக கிடக்கிறது உள்ளே. தன் இஷ்டத்திற்கு எதையும் செய்ய முடியாத இடத்தில் இருக்கிறது. அதே போலவே சில அயோக்கிய திருட்டு முதலாளிகளிடம் சிக்கிய வேலையாட்களும் அடிமைகளாக இருக்கிறார். கடத்தல்காரனிடம் சிக்குண்டு தன்னை இழந்தவன், அதாவது கடத்தல்காரனால் கடத்தப்பட்டு இழுத்து கொண்டு செல்லப்படும் ஒரு மனிதன், அவனும் இப்பொழுது அடிமையாக இருக்கிறான். தன்னால் தப்பிக்க இயலவில்லை என்பதை பார்க்கிறான். முதல் இரண்டு உதாகரணங்கள், அடுத்த இரண்டு உதாகரணங்கள் இரண்டுமே அடிமை நிலையை காட்டுகின்றன என்றாலும் இரண்டிலும் வேறுபாடுகள் உள்ளன. இரண்டாவது உதாகரணம் என்ன சொல்கிறது? தன்னை ஏமாற்றும், தன்னை சுரண்டும், தன்னை உறிஞ்சும் சக்திகளிடம் மாட்டிக்கொண்டு உள்ள நிலையை காட்டுகிறது. அடிமைப்பட்டு கிடக்கும் நிலையை காட்டுகிறது. ஆனால் முதல் உதாகரணம் என்ன சொல்கிறது என்றால், தன்னை பாதுகாக்கும் சக்தியிடம், தன்னை காப்பாற்றும் சக்தியிடம், தனக்கு வர வாய்ப்புள்ள இடையூறுகளை அழிக்க வல்ல சக்தியிடம் தான் அடிமைப்பட்டு கிடப்பதை காட்டுகிறது. இந்த இரண்டும் சமமாக ஆக முடியுமா? அதனால் இதிலிருந்து நமக்கு புரிவது என்னவென்றால், தன் மேல் அன்பு, அக்கறை, தான் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணம், தனக்கு துயர் வரக்கூடாது என்ற ஒரு துடிப்பு, அப்படி தன்னை பாதுகாக்க வல்ல திறமையும் அறிவும் இருந்து ஒரு இடம் இருக்கும் என்றால், அந்த இடத்தில் அடிமையாக இருப்பது எந்த விதத்திலும் தீமை இல்லாதது, தவறு இல்லாதது, மூடத்தனம் இல்லாதது, புத்திசாலித்தனமானதும் கூட, சுலபமாகவே இன்பத்தை தருவது அந்த நிலை. ஆனால் தனக்கு வஞ்சகனிடம் அடைப்பட்ட நிலைதான் தீமை தருவது, துயரை தருவது. இந்த காரணத்தினால்தான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், உனக்கு தீமை தர துளியும் எண்ணம் இல்லாதவர்கள், உன்னை தீமைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற துடிப்பு உள்ளவர்கள், நீ இன்பமாக வாழ வேண்டும் என்ற ஏக்கம் உள்ளவர்கள், அவர்களை பிடித்துக்கொள். அவர்களிடம் நீ அடிமையாகவே இருக்கலாம். அதுதான் உனக்கு புத்திசாலித்தனம், அதுதான் உனக்கு இன்பத்தை தருவது, அதுதான் உனக்கு பாதுகாப்பானது. அப்படி யாரும் கிடையாதே உலகத்தில் என்று நாம் நினைக்கலாம். அப்படி பலர் இருப்பதை நீ கூர்ந்து பார்த்து புரிந்து கொள்ளும் திறமையை வளர்த்து கொள். அந்த திறமை இல்லை என்றால், அப்படிப்பட்டவர்கள் இருந்தும் நீ ஏமாளியாகவே வாழ்ந்து விடுவாய் என்கிறார்கள். அப்படி நிறைய பேர் இருந்தால் கூட இதில் 4 இடங்கள் மிக தரமானவைகளாக, மிக முக்கியமானவைகளாக சொல்லப்பட்டன. அவைகள் மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த இடங்களில் அடிமையாக வாழத் தெரிந்தவன் மனிதர்களில் புத்திசாலி, கொடுத்து வைத்தவன். மாதாவும் பிதாவும் 20 தன் திறனை இழக்கிறார்கள். அதாவது ஒரு ஜீவன் 20 அடையும் பொழுது அவனுக்கு தேவையான அந்த பாதுகாப்பை கொடுக்க இயலாதவர்களாக ஆகிறார்கள். ஏனென்றால் இவனது சிறகுகள் அவர்கள் பாதுகாத்த கூட்டை விட அதிகமாக வளர்கிறது. அதனால் இவன் அந்த பாதுகாப்பு கூட்டை பீய்த்து கொண்டு, கிழித்து கொண்டு வெளியில் வர வேண்டிய நிலை வருகிறது. அதற்கு பிறகு இவனை ஒரு குருவின் உபதேசங்கள் தான் பாதுகாக்க முடியும், இவனுக்கு நிம்மதியை தர முடியும் என்ற நிலை. அதற்கு பிறகு குருவும் கூட ஒரு 80 வயது வரை பாதுகாக்க முடியும். 80க்கு பிறகு அவருடைய உபதேசங்களையும் அவன் மீறி வளர்ந்திருப்பான். அந்த உபதேசங்கள் அவனுக்கு செல்லுபடி ஆகாதவைகளாக ஆகிவிடுகின்றன. அங்கே தெய்வம் மட்டுமே அவனுக்கு துணையாக இருக்க முடிகிறது. முதலில் ஒரு ஜீவன் தாயின் கருப்பை
கருப்பைக்குள் இருக்கிறான். அப்பொழுது தாய் மட்டுமே அவனுக்கு அடைக்கலம். தாயிடம் அடிமையாக இருக்கிறான். பிறகு 20 வயது வரை தாய் தந்தை இருவரும் தனக்கு அடைக்கலம். பிறகு 80 வரை குருநாதர் அடைக்கலம். பிறகு ஆயுள் மரணம் வரை தெய்வமே அடைக்கலம். அப்படி என்றால் உண்மையை சொல்ல போனால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு மாதா பிதா குரு தெய்வம் 4மே அடைக்கலம். கருவிலிருந்து வந்த பிறகு 20 வயதிற்கு பிறகு குருவும் தெய்வமும் அடைக்கலம். 80க்கு பிறகு தெய்வமே அடைக்கலம். அடைக்கலம் என்றால் நம்பத்தகுந்த, தான் நல்லா இருக்க வேண்டும் என்று எண்ணம் உள்ள, தன்னுடைய சுகத்தில் மகிழக்கூடிய, தான் சுகமாக இருந்தால் மகிழக்கூடிய, தான் துயரம் பெற்றால் அதை பிடிக்காத, அந்த துயரங்களை நீக்க துடிக்கும் அடைக்கலங்கள். இப்பொழுது சொன்ன விளக்கங்களையும் முன்பு சொல்லப்பட்ட விளக்கத்தையும் இணைத்து அவரவர்களும் அவர்கள் திறமைக்கு ஏற்ப, அறிவுக்கு ஏற்ப புரிந்து கொண்டு சுகமாக வாழ பிரார்த்திக்கிறேன். வாழ்க பாரதம், வாழ்க பாரதி, வாழ்க பாரத பண்பாடு.